உடனுக்குடன் செய்தி. வயநாடு நிலச்சரிவில் சூரல்மலா கிராமத்தில் தற்காலிக பாலம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பாலம் அமைக்கும் பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. நிலச்சரிவில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணியில் 3வது நாளாக முப்படை வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். சிவகுமார், வயநாடு நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து 3வது நாளாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் முண்டகை பகுதியில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட பயங்கரமான நிலச்சரிவு காரணமாக முண்டகை, சூரல்மலா, மேப்பாடி ஆகிய பகுதிகளில் நூற்றுக்கணக்கான வீடுகள் நிலச்சரிவில் அடித்து செல்லப்பட்டது. இந்த நிலச்சரிவில் அடித்து செல்லப்பட்டதில் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்டவர் உயிரிழந்துள்ளனர். இன்று பார்த்தீங்கன்னாக்கா 3வது நாளாக அந்த பகுதியில் ஏராளமான வீடுகள் மண்ணுக்குள் புதைந்துள்ளன. அந்த மண்ணில் புதைந்த வீடுகளில் யாராவது உள்ளனரா என்னும் பணியில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று 3வது நாள் இந்த மீட்பு குழுவின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது. இந்த மீட்பு பணியில் கிட்டத்தட்ட இன்று முதல் கடற்படை வீரர்கள் 70க்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். 200க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் தற்காலிக பாலம் அமைக்கும் பணியிலும் தீவிரமாக இறுதி கட்டத்தை அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று முண்டகை பகுதியில் மீட்பு குழு பகுதியினர் சென்றடைந்து அங்குள்ளவர்களை மீட்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். அந்த கேரளா மாநிலம் வயநாடு சூழல் பகுதியில் மழை அந்த பகுதியில் கடந்த 29ஆம் தேதி ஏற்பட்ட நிலையில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 250 மேற்பட்ட உயிரிழந்துள்ளனர். 2 கிராமங்கள் முற்றிலும் மண்ணோடு மண்ணாக புதைந்து உள்ள நிலையில் அந்த மண்ணில் புதைந்தவர்களை போனவர்களை தேடும் பணிகள் 3வது நாளாக இன்றும் கிட்டத்தட்ட அந்த 3 கிராமங்களிலும், அதாவது பாத்தீங்கன்னாக்கா ராணுவத்தினர், கடற்படை சேர்ந்தவர்கள் மற்றும் தீயணைப்பு படையினர், தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் தன்னார்வலர்கள் என கிட்டத்தட்ட இந்த 5000க்கும் மேற்பட்டவர் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.